ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்ப்பது சுஜி பேபி வீடியோ. இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னா, குழந்தைங்க வந்து வீட்டில் வந்து நம்ம எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு வீடியோவாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து குழந்தைங்க வந்து வீக்லி ஒன்ஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ லீவுங்கிறதுனால இந்த வெயிலுக்காக வந்து வெயில் சீசனில் வந்து இந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் வந்து என் பொண்ணு வந்து ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க. உங்கள் குழந்தையும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பியாக இருப்பாங்க. வீட்டில் வந்து அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கிட்டாலே அவங்க சமத்தாக இருப்பாங்க. அதுக்காக வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், மேடம் வந்து ரொம்ப ஹாப்பிங்க. இதில் ஸ்விம்மிங் பூலில் விளாட போகிறோம் அப்படிங்கிற ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்து நம்ம செஞ்சதுனால வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச வாட்டர் பலூன் வந்து நாங்கள் கொஞ்சம் தண்ணி நிரப்பி வச்சுருந்தோம், அதை கொஞ்சம் போடுறோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து பலூனில் வந்து தண்ணி நிரப்பி போட்டுட்டு தான் இருப்போம். அங்கே போட்டு பாருங்கள், இன்னும் நிரப்பி போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் மேடம் வந்தாங்க, விளாண்டாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பலூனை வச்சு தூக்கி போட்டு விளாண்டாங்க. அது என்னமோ அவங்க உடைக்கும்போது வந்து எல்லாம் உடையுதுங்க. நாங்கள் அவங்க மேலே போட்டால் மட்டும் உடையலை. அப்புறமேலு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் போட்டு உடச்சி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து தனியாக வந்து அவளுக்கு தண்ணியில் வந்து விளாட்னா பிடிக்கும். ஸோ அதனால் வந்து டான்ஸ் ஆடி சின்ன சின்னதாக வந்து குட்டி குட்டி மூமெண்ட்லாம் போட்டு நல்லா அவங்க பெசாட்டு ஆடிக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. தண்ணியில் விளாட்றோன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நாங்கள் தண்ணி ஆஃப் பண்ணி விட அவங்க போட, அப்புறம் இருக்கிறதுல வந்து சின்ன க்யூட் மூமெண்ட் வந்து நிறையா எனக்கு பிடிச்சிருந்த மூமெண்ட்லாம் இருக்குது. அந்த தண்ணியில் அவங்க டான்ஸ் ஆடினது, அதுக்கப்புறமேல் வந்து அந்த டேப்பை திறக்கும் போது எங்கள் அம்மா போய் மூடினது, அப்படி இப்படின்னு நிறைய மூமெண்ட்லாம் இருக்குது. அதை வந்து அந்த தண்ணியில் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணி அந்த பலூன் ரெடி பண்ணுறதுக்கு ஆனாட்டும் எல்லாத்தையுமே வந்து ஒரு அரை மணி நேரத்தில் நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். நல்லா அவங்க பெசாட்டு விளாட பாருங்கள். இந்த மாதிரி டான்ஸ்லாம் பண்ணும்போது எனக்கு நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்க பெசாட்டு நல்லா அந்த ஒரு அரை மணி நேரம் வந்து அவங்களாவே இல்லை, ரொம்ப ஓவர் சேட்டை. அவங்க தம்பியால் விளாட முடியல, அவனுக்கு சளி பிடிச்சிருக்குங்கிறதுனால நான் வந்து அவனை விடலை. ஸோ இவன் மட்டும் தனியாக என்ஜாய் பண்ணான். ஸோ அவன் இருந்திருந்தால் வந்து மூக்கிலலாம் தண்ணி போயிருக்கும். அந்த அளவுக்கு இவன் வந்து சேட்டை பண்ணுற ஆள். ஸோ அதனால் வந்து இவன் ஒரு ஆளே வந்து நான் அன்றைக்கி நல்லா விளாண்டாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க அது என்ன வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் வந்து சின்னதாக வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் வீட்டில் இருந்தது இருக்கும். நான் அந்த இதில் வந்து நான் தண்ணி நிரப்பி இந்த அதுவும் ரொம்ப வெயிலாக இருந்துச்சுங்க. அதனால் வந்து நாங்கள் ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். சுஜி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து அந்த தண்ணியில் வந்து அப்புறம் வாட்டர் பலூன்லாம் வச்சு அவளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து மொட்டை மாடியில் போய் கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு அரை மணி நேரம் விளாண்டுருப்போம். தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன் இவ்வளோ தண்ணியை வேஸ்ட் பண்ணுவீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நாங்கள் தண்ணியை வேஸ்ட் பண்ணலாங்க. அந்த மிச்சம் அவளை காலெல்லாம் கழுவி விட்டு தான் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த உள்ள ஸ்விம்மிங் பூலில் விட்டேன். அதுக்கப்புறமேல் வந்து அந்த தண்ணியை நாங்கள் வேஸ்ட் பண்ணல, செடிக்கு தான் ஊற்றுறோம். ஏன்னா அந்த தண்ணியில் வந்து நல்லா விளாண்டாங்களே தவிர வேறு எதுவுமே பண்ணலை. அந்த தண்ணியை எடுத்துகிட்டு பக்கத்தில் செடிங்களாம் இருந்துச்சு, அந்த செடிங்களுக்கு ஊற்றி நாங்கள் சேவ் தான் பண்ணோமே தவிர நாங்கள் வந்து வேஸ்ட் பண்ணலை. தண்ணியை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. குழந்தைங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் விளாட விட்டு நாங்கள் எடுத்தேன். அதில் வந்து சுஜியோட ஹாப்பினஸ் மட்டும்தான் நான் பார்த்தேன். இந்த மாதிரி உங்கள் குழந்தையும் ஹாப்பியாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை, என்கிட்ட அது ஸ்விம்மிங் பூலில் இருந்ததுனால நான் வந்து இது பண்ணி, இல்லாட்டி ஒரு பக்கெட்லையோ இல்லாட்டி வந்து நம்மளுக்கு பெரிய பாத்திரம் எதுவோ அதில் கொஞ்சம் தண்ணி நிரப்பி தான் நான் வந்து இதில் அவளை விளாட விட்டுருப்பேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.